கேரளா ஸ்டைல் கோகனட் பெப்பர் சிக்கன் இவ்வளவா சமைச்சிட்டோம், இதை சமைக்க மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கோகனட் ஷேவிங்ஸ் வேற போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். அதுல ஆமா, எக்ஸலன்ட் ட்ரை அண்ட் மோர் ஓவர் சேலஞ்சர் ஒர்த் டிஷ். கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில் தேங்காய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு வணக்கிக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வேகிற கேப்பில் நம்ம குருமிளகை நுணுக்கி வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ரெஷ்ஷாக குருமிளகு நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றி அந்த தேங்காய் பால்லையே இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது சின்னதாக ஸ்லைஸ் பண்ண தேங்காய், கடைசியாக நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பெப்பரையும் போட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கோகனட் ஃப்ளேவரோட கேரளா ஸ்டைல் கோகனட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரச சாதத்து கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.